வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். யூஷுவலாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோன்னா அந்த டேபிளில் வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 50 இன்ச் டிவி. ஸோ 55 இன்ச் டிவி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த டிவியெல்லாம் கொண்டாந்து டேபிளில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சிம்பாலிக்காக வேணும்னா ரிமோட்டை வச்சு பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட்மி ஸ்மார்ட் டிவியினுடைய விமர்சனம். இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவி 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 50 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ரிவ்யூ போட முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் பெருசாக வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ 55 இன்ச் மாடல் என்கிட்ட இருக்கு. ஸோ 50 இன்ச்சுக்கும் 65 இன்ச்சுக்கும் 55 இன்ச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரே வித்தியாசம் சைஸ் தான். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ரெட்மி ஸ்மார்ட் டிவி 55 இன்ச் டிவியினுடைய விமர்சனம் பார்ப்போம். ஆல் ரைட். ஸோ ரெட்மி ஸ்மார்ட் டிவி இந்த ப்ராடக்ட்டுக்கான அன்பாக்சிங் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங்கில் பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன புதுசாக ரெட்மி ஸ்மார்ட் டிவின்னு ஏற்கனவே எம்ஐ டிவியிலேருந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எதுக்காக திருப்பி நீங்கள் ரெட்மி ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று கொண்டாந்துருக்கீங்க? ரெட்மி ஸ்மார்ட் டிவின்னு வச்சோடனே அந்த கம்பெனியில் விலையை குறைச்சி கொண்டாந்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலையும் ஒன்றும் பெருசாக குறைச்ச மாதிரி தெரியல. எதுக்காக இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு உங்கள் மைண்டில் இருக்க கேள்வி மாதிரி என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ பிராண்டை அணுகி நான் கேட்டப்போ அவங்க கொடுத்த விளக்கத்தை கொரியர் பாய் மாதிரி அங்கேருந்து வாங்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லாமல் நடுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ஐ கம்பெனிலேருந்து இன்னமும் டிவி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த டிவி இன்னுமே வரக்கூடிய டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஓஎல்இடி டிவி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஓஎல்இடி டிவி. ஸோ அந்த ஓஎல்இடி டிவி மாதிரி ப்ரீமியம் டிவி இருக்கிற டிவிக்கு ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இனிமேல் எம்ஐ டிவியில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் இல்லாட்டி லோ எண்ட் பட்ஜெட் இருக்கக்கூடிய டிவிஸ் எல்லாமே ரெட்மி செக்மெண்ட்டில் இனிமேல் வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி தான் இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. பிள்ளையார் சொல்லி போடுறப்போவே நீங்கள் எம்ஐ டிவி மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறதையும் ரெட்மி ஸ்மார்ட் டிவி விலையுமே பார்த்தா கொஞ்சம் விலை வித்தியாசங்கள் இருக்குது. ரெட்மி ஸ்மார்ட் டிவி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டப்போ, இப்போ நீங்கள் எம்ஐ டிவி அவ்வளோ ஸ்டாக் இருக்கிறது கிடையாது, நிறைய இடங்களில் கிடைக்கிறதும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ மெதுவாக அதை அகற்றிக்கிட்டே வர்றாங்க. பட் ரெட்மி ஸ்மார்ட் டிவி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 55 இன்ச் டிவியோ 50 இன்ச் டிவியோட கொஞ்சம் லைட்டாக ஒரு 1000-2000 விலை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன், அதாவது இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்கு அப்புறமா லாக்டவுனில் நிறைய பேர் வீட்டில் உட்காந்து எக்கச்சக்கமாக டிவியாக நம்ம பார்த்து தள்ளுறதுனால எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு டிவி தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் டிவியோட டிமாண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பேனல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேனல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதோடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த ஸ்மார்ட் டிவியோடைய விலையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இது அவங்க சொன்ன விஷயங்கள். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை நீங்கள் எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. உங்கள் விஷயம், உங்கள் பாடு, பிராண்டு பாடு. நம்மளை நடுவில் இழுக்காதீங்க. என்ன சொன்னாங்களோ சொல்லிட்டேன். பட் நம்மளை நடுவில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? விமர்சனம். இந்த டிவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ஆரம்பிப்போம். நார்மலாக இன்னைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டில் ஒரு நீங்கள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கு. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவியில் ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்காம ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்தாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டஸ்டரை வச்சு லைட்டாக அப்படியே தொடச்சிட்டோம் அப்படின்னா அதில் தூசிலாம் போயிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாசி ஃபினிஷிங்கில். ஆனால் டிவியோடைய ஃப்ரேம் எப்படி வேணா இருக்கட்டும், டிவியோடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டேடியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே இது நம்ம வால் மவுண்டிங் பண்ணாமல் டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பேஸ் பிளாஸ்டிக் இல்லாமல் மெட்டலில் கொடுத்துட்டாங்கன்னா அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 இன்ச் 65 இன்ச் பெரிய டிவி. ஸோ பெரிய டிவிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு பேஸ் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஃப்ரேம் ஆச்சு அவங்க மெட்டலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவி ஆடாம அசையாமல் கல் மாதிரி ஸ்டேடியாக நிற்கும். பட் அதை கொடுத்தா விலை ஏறிடுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷனல் ஆக்சசரியாச்சும் அவங்க விற்கலாம். இது ரெட்மிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன். டிவியோடைய பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பின்னாடி முன்னாடி என்ன இருந்துச்சோ அது இப்ப கிடையாது. இப்போ கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன வேற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, பின்புறத்தில் இருக்க அந்த டிசைன் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு எந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ஓட்டை பஞ்சு ஹோல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லாத மாதிரி ஒரு சீம்லெஸ் டிசைன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. போர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ OnePlus டிவியில் பின்புறத்தில் இந்த மாதிரி சீம்லெஸ் டிசைன் பண்ணாங்க. ஆனால் போர்ட்டை மறைக்கிறதுக்காக ஒரு கதவு மாதிரி ஒரு மேக்னெட்டிக் கதவு மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க மேக்னெட்டிக் கதவுலாம் கொடுக்கல. எல்லா போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறத்துலையும் மேல்புறத்தையும் நோக்கி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் HDMI 2.1 போர்ட்ஸ் இருக்கு. அதையும் முக்கியமாக நடுவில் இருக்கிற அந்த போர்ட் EARC போர்ட், அதாவது EARC HDMI ஆடியோ ரிட்டர்ன் சேனல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஸ்பீக்கர் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
HDMI சப்போர்ட்டட் ஒரு சவுண்ட் பார் இருந்துச்சு இல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஹை எண்ட் ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு நான் போறேன் அப்படின்னா ஹோம் தியேட்டர் செட்டப்ல யூசுவலா ரிசீவர்னு ஒரு விஷயம் இருக்கும். பிளே ஸ்டேஷன் அப்புறம் ஸ்பீக்கருக்கு போற அவுட்புட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஹப் மாதிரி இருக்கும். அந்த ரிசீவர்ல இருந்து வெளியே வரக்கூடிய கேபிளை நம்ம இந்த ER போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடியோ மட்டும் இல்ல வீடியோமே எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு போர்ட் மூலமே போய்க்கும். அதுதான் ER அட்வான்டேஜ். அது இந்த டிவில இருக்கு. ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டிவியோட சைஸ் பெருசு அப்படிங்கறனால அவங்களால 30 வாட் ஸ்பீக்கர் வைக்க முடிஞ்சு. ஒரு பேஸ் டெலிவரிங் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சி பேஸ் டெலிவரிங் ஆடியோ குவாலிட்டி இது கிடையாது. இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய எல்லா டிவியுமே அப்படிதான் இருக்கு. ஒரு நார்மல் டிவி ஒரு 20 வாட் டிவியை விட சவுண்ட் கொஞ்சம் வால்யூம் அதிகமா இருக்க ஒழிய அதோடைய சவுண்டுடைய குவாலிட்டி எல்லா டிவி மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா DTX Virtual Xக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் வந்து இந்த ஸ்பீக்கர் 30 வாட் ஸ்பீக்கர்ல உங்களுக்கு வராது. HDMI ERC போர்ட்ல கனெக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் டெலிவர் ஆகும். ஸோ முக்கியமான விஷயம் டிவில டிஸ்பிளே. அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லையும் போட்டிருந்தேன் தமிழ்லையும் போட்டிருந்தேன். எல்லாருடைய கமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4K பேனலா 4K பேனலா 4K பேனலா அப்படின்னு கேட்டீங்க. எதுக்குண்ணா எல்லாரும் எதுக்கா 4K பேனலா இது 4K பேனல்னு போட்டிருக்கேன் டிஸ்பிளேல டிவியில் எல்லா இடத்துலையும் 4Kன்னு போட்டிருக்கேன், எதுக்கு நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நானும் வீடியோவை திருப்பி போட்டு ப்ளே பண்ணி பார்த்ததில் இந்த எய்டா 64 சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் காமிச்சிருந்தேன். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரீட் பண்ணுற இடத்துல ஃபுல் ஹெச்டிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் காமிச்சது. அதனால தான் என்னமோ எல்லாருமே பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இது 4K பேனலாக கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பீங்க போல. இது கண்டிப்பாக 4K பேனல்னா ஏன் அந்த மாதிரி இந்த எய்டா 64 அப்ளிகேஷன் அப்படி காமிச்சது அப்படின்னா இந்த டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படி இந்த பேட்ச் வால்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேட்ச் வால் ரன் ஆகிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். ஸோ அந்த ரெசல்யூஷன் இருந்து நம்ம எய்டாவை லான்ச் பண்றப்போ அந்த எய்டா 64 இருந்து அந்த ரெசல்யூஷன்ல என்ன கிடைக்குதோ அதை மட்டுமே அவுட்புட் உங்களுக்கு காமிக்குது. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் எல்லாத்துலயும் 4K கண்டென்ட் ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 4K பேனல் தான். ரெசல்யூஷன் அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்பர் மறந்துடக்கூடாது. TA3840/2160 ரெசல்யூஷன் சப்போர்ட் இதுல கண்டிப்பாக இருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி இதுக்கு முன்னாடி வந்து MI டிவியோட டிஸ்பிளே விட பெட்டரா இருக்கு. HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, டால்பி விஷன்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆன்லைன் கண்டென்ட். ஸோ இந்த டிவியில கண்டிப்பாக இதையும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க கேபிள் டிவி கனெக்ட் பண்ணி நார்மல் டிவி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் கன்சோலை கனெக்ட் பண்ணி ஒரு கேமிங் டிவியை நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் யூஸ் பண்றப்போ கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம ஒரு நேச்சுரல் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டிவியோட பிரைட்னஸ்மே நல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கப்போ டிவி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 160 டிகிரி தள்ளி இருக்கு டிவி. ஸோ இப்போ நான் அதை பார்க்குறப்பையும் எனக்கு டிவியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஃபேட் ஆகாமல் க்ளீனாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே பெட்டராக இருந்தாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப காமனான கேள்வி, அப்ஸ்கேலிங் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது டாக் டிவி தான். ஸோ அதோடைய கேபிள் டிவி கனெக்ஷனை கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. பட் டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி, நான் பார்க்கக்கூடிய கண்டென்ட்னுடைய தரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து HD பேக்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நார்மல் SD கண்டென்ட் தான். அதுவுமே இந்த டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பிக்சல்ஸ்லாம் தனித்தனியா தெரியாம கிளீனா கிளியரா இருக்கு. ஆனா அப்ஸ்கேலிங் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அப்ஸ்கேலிங் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இந்த MI டிவிஸ், Redmi டிவி மட்டும் கிடையாது, VU டிவி மட்டும் கிடையாது, எந்த ஒரு டிவி நீங்க எடுத்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு அப்ஸ்கேலிங் கண்டிப்பா கிடையாது. அப்ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மல் SD கண்டென்ட்டை எடுத்து அதை வந்து 4K கண்டென்ட்டா மாத்தி கொடுக்கிறது, அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கிறது தான் அப்ஸ்கேலிங். அது வந்து கிட்டத்தட்ட இந்த டிவி இண்டஸ்ட்ரியில் ஒரு மேஜிக் மாதிரி தான். ஸோ இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு வந்து சாம்சங், பேனசோனிக், LG, சோனி இந்த மாதிரி ஹை எண்ட் டிவியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ஸ்கேலிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போய் அப்ஸ்கேலிங் இல்லை அப்படின்னா ஏன்டா அப்ஸ்கேலிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்பொழுது கேட்க முடியாது, கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிமோட் கூட பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் தான். ரிமோட் கண்ட்ரோல் தவிர எந்த ஒரு ஆடியோ ப்ராடக்ட் வேணா நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். லைட்டாக லேக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். லிப்சிங் இஷ்யூ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆடியோ ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டியை பொறுத்து அந்த லிப்சிங் இஷ்யூ மாறலாம். சாஃப்ட்வேர் இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா MI டிவியில் இருக்கிற மாதிரி தான் இதில் வந்து பேட்ச் வால் அப்படிங்கிற UI கொடுத்துருக்காங்க. ரெகுலராக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஹோம் ஸ்க்ரீன் கிடைக்குமோ அதுக்கு நீங்கள் போய்க்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். பட் பேட்ச் வாலில்
நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய எல்லா ஓடிடி அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து கண்டென்ட்டை புல் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. பிளஸ் நிறைய கியூரேட்டட் கண்டென்ட். இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ் நீங்க திறந்தீங்க அப்படின்னா இந்தியால டாப் ட்ரெண்டிங் கண்டென்ட், நீங்க இந்த கண்டென்ட் பார்த்ததுனால அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலாம், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு கியூரேட்டட் லிஸ்ட்டை வந்து இந்த பேட்ச் வால்ல வந்து ஒரு சர்வீஸ்ல மட்டும் இல்ல, எல்லா சர்வீஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா சர்வீஸ்ல இருந்தும் கண்டென்ட்டை புல் பண்ணி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ சும்மா ஒரு டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு என்னடா பார்க்கலாம் அப்படின்னு ப்ரௌஸ் பண்றவங்களுக்கு, ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பேட்ச் வால் யூஐ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க காமிக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே எதர் ஹிந்தி கண்டென்ட்டா இருக்கு இல்ல இங்கிலீஷ் கண்டென்ட்டா இருக்கு. தமிழ் கண்டென்ட் அவ்வளவா இன்னும் அவங்க புல் பண்ணி காமிக்கல. சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சர்வீஸ் தான் காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார்ல இருந்து ஒரு தமிழ் கண்டென்ட் புல் பண்ணி காமிக்கலண்டா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான லிஸ்ட் நான் இன்னும் பார்க்கல, பிரத்யேகமா இன்னும் பார்க்கல. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன் 10 ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. டிவியை ஆன் பண்றதுக்கு கொஞ்சம் பூட்டிங் டைம் எல்லா ஆண்ட்ராய்டு டிவி மாதிரியும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 செகண்ட் டைம் எடுக்குது. பட் ஒன்ஸ் பூட் ஆனதுக்கு அப்புறமா டிவி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஒரு அப்ளிகேஷன் திறக்கிறது, அந்த அப்ளிகேஷன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் திறக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. ரொம்ப ஒரு பிளேசிங் ஃபாஸ்ட் கிடையாது, ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் பத்தியும் பேசுறோம் பாத்தீங்களா. இது வந்து ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு ரிமோட் கண்ட்ரோல். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. 2 பட்டன் தான் எக்ஸ்ட்ராவா நெட்ஃபிளிக்ஸும் பிரைமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இந்த பேட்ச் வால்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ள போயிருது. இந்த குவிக் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு பிக்சர், சவுண்ட் மற்றும் டிவில இருக்கக்கூடிய மிச்ச இன்புட் இதெல்லாம் மாத்திக்கிறது, குவிக்கா மாத்திக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர். ஸ்மார்ட் டிவி ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டனை குறைக்கிற பேர்ல மியூட் பட்டனை தூக்கி விட்டுறாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல மியூட் பட்டன் கிடையாது. ஆனா வால்யூம் பட்டனை அப் பட்டனையோ டவுன் பட்டனையோ எந்த ஒரு பட்டனை நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா மியூட் ஆயிருது, திருப்பி பிரஸ் பண்ணோம்னா அன்மியூட் ஆயிருது. ரிமோட்னுடைய குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். டிவியோடைய ஃப்ரேம் மாதிரி இல்லாம இந்த ரிமோட் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட் படாது, மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. டிவியோட விலை X50 அதாவது 50 இன்ச் டிவியோட விலை 32,999 ரூபாய். X55 நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட்டோட விலை 38,999 rupees. X65 டாப் எண்ட் வேரியன்ட்டோட விலை வந்து 57,999 rupees. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதுதான் விலை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலா இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவியை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் டிவி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற சாய்ஸ்லாம் நம்ம பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவி ஒரு நல்ல ஒரு சாய்ஸா தான் இருக்கு. அமேசான்ல அவைலபிளா இருக்கு, பிளஸ் அவங்களுடைய மீ ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் அவைலபிளா இருக்கு. வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.